ஹலோ எவ்ரிவன். நான் பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் எலக்ட்ரிக்கல் எஸ்டிமேஷன். அதில் யூனிட் 1 வந்து எலக்ட்ரிக்கல் சிம்பிள்ஸ். இதில் மாடல் நம்பர் 4ல் என்ன சிம்பிள்ஸ் பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ் அதில் என்னென்ன சிம்பிள்ஸ் இருக்குது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் மை செல்ஃப் பிலால், லெக்சரர் ட்ரிபிள் இ. Productive equipment are very important in system to isolate the abnormal conditions. எப்படி லாஸ்ட் மாடூலில் நம்மளை அப்நார்மல் கண்டிஷன்ஸ்லேருந்து, அதாவது கரண்ட்லேருந்து, சாக்கடிக்கிற எஃபெக்ட்லேருந்து அவாய்ட் பண்ணிக்கலாங்கிற பார்த்தோமோ, அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட் அதை ப்ரொடக்ட் பண்ண வேண்டியதும் நம்மளுடைய முக்கியமான ரோல். ஓகேங்களா? இதில் நம்ம பார்க்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபியூஸ் அதோட சிம்பிள் பார்க்க போகிறோம். தென் சர்க்யூட் பிரேக்கர்ஸ் அண்ட் ஐசோலேட்டர்ஸ், லைட்னிங் அரெஸ்டர்ஸ். இந்த 4 ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட்டோட சிம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். இந்த மாடூலில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய எக்யூப்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபியூஸ்னால் என்ன? ஃபியூஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கரண்டாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு கரண்ட் ஓவர் கரண்ட் ஆச்சுன்னா, நார்மல் கரண்டோட அதிகமான கரண்ட் எடுத்துச்சுன்னா என்ன ஆகும்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபியூஸ் அது வந்து மெல்ட் ஆகி போயிடும். அந்த டிவைஸ் பேர் தான் ஃபியூஸ். இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ரீவேரியபிள் ஃபியூஸ், ஹேட்ரேஜ் ஃபியூஸ். இந்த இமேஜில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ரீவேரியபிள் ஃபியூஸ். உங்களுக்கு லெஃப்ட்டில் உள்ளது வந்து ஃபோட்டோ வியூ, ரைட் சைடில் அதோட சிம்பிள். இந்த லெஃப்ட் சைடில் 2 இருக்குது பார்த்தீங்களா. ஒன்று வந்து இது வந்து கேரியர், இது வந்து ஃபியூஸோட ஃபேஸ். இதை தான் என்ன பண்ணியிருப்பாங்க, நம்ம வால்லையோ இல்லை ப்ளைவுட்லேயோ ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மேலே உள்ள பார்ட்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு கண்டக்டரை இந்த 2 இது இருக்குது பார்த்தீங்களா, இதில் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. உங்களுக்கு சர்க்யூட்டில் நார்மல் கரண்டோட அதிகமான கரண்ட் எடுத்தால் இங்கே யூஸ் பண்ணக்கூடிய கண்டக்டர், அந்த காப்பர் ஆர்த்தின், அது வந்து என்ன ஆயிரும், கட் ஆயிரும். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஹேட்ரேஜ் ஃபியூஸ். இது என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இதுவும் சேம் பர்பஸ் தான். ரீவேரியபிள் ஃபியூஸ் என்ன பர்பஸ் பண்ணிச்சோ அதே தான் ஒர்க் பண்ண போகுது. எப்போ நம்ம சர்க்யூட்டில் அதிகமான கரண்ட் எடுக்குதோ அப்போ வந்து கட் பண்ண போகுது. அப்போ வந்து என்ன ஆயிரும், இங்கே உள்ள நடுவில் கண்டக்டர் இருக்கும், அந்த கண்டக்டர் பிரேக் ஆகி கரண்டை அலோவ் பண்ணாது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா சர்க்யூட் பிரேக்கர். சர்க்யூட் பிரேக்கர் இஸ் ஆல்சோ கால்ட் as a automatically operated electrical switch. ஓகேங்களா? இதோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபியூஸ் எப்படி ஒர்க் ஆச்சோ அதே பிரின்சிபலில் தான் ஒர்க் ஆக போகுது. உங்கள் சர்க்யூட்டில் நார்மல் கரண்டோட அதிகமான கரண்ட் எடுத்துச்சுன்னா ஃபியூஸ் எப்படி மெல்ட் ஆச்சோ அதே மாதிரி சர்க்யூட் பிரேக்கர் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக ட்ரிப் ஆகி ஆஃப் கண்டிஷன் வரப்போகுது. அதாவது உங்கள் சர்க்யூட்டை வந்து பவர்லேருந்து டிஸ்கனெக்ட் பண்ண போகுது. இதோட சிம்பிள் பார்த்துட்டிங்கன்னா, உங்கள் லெஃப்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் சர்க்யூட் பிரேக்கரோட சிம்பிள். அந்த ரைட் சைடில் உள்ளது ஃபோட்டோ வியூ ஆஃப் சர்க்யூட் பிரேக்கர். சர்க்யூட் பிரேக்கர் எடுத்துக்கிட்டிங்கன்னா தெர் இஸ் த 2 டைப்ஸ், எம்சிபி, எம்சிசிபி. ரெண்டுக்குமே சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா சேம் தான். எம்சிபின்னு என்ன பார்த்தீங்கன்னா இதுதான் மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர். எம்சிசிபி என்ன பார்த்தீங்கன்னா மோல்டட் கேஸ் சர்க்யூட் பிரேக்கர். மோல்டட் கேஸ் சர்க்யூட் பிரேக்கர் எங்கே யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஹையர் ரேட்டிங் போகுது பார்த்தீங்களா, மோர் தென் 63 ஆம்பியரில் போகிற இடத்துலலாம் என்ன பண்ணிடுவாங்க பார்த்தீங்கன்னா மோல்டட் கேஸ் சர்க்யூட் பிரேக்கர் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிள்ஸில் இந்த இடத்துல இங்கே சில இது பார்த்திங்கன்னா இப்படி கட்டை மட்டும் காமிச்சிருப்பாங்க, இங்கே இந்த இதில் மட்டும் பாக்ஸ் போட்டு காமிச்சிருப்பாங்க. அப்படி இருந்தால் எம்சிசிபி. ஓகேங்களா? மோல்டட் கேஸ் சர்க்யூட் பிரேக்கர். அதே மாதிரி பார்த்திங்கன்னா போல்ஸ் வச்சும் சர்க்யூட் பிரேக்கரை வந்து டிஃப்ரெண்ட் பண்ணலாம். இப்போ காமிச்சிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 3 போல் சர்க்யூட் பிரேக்கர். அப்போ இது வந்து என்னென்னா 3 போலில் உங்களுக்கு ட்ராயிங்கில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சிம்பிள் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சிம்பிள் தான். ட்ராயிங்கில் மென்ஷன் பண்ணும்போது எப்படி பண்ணுவோம், 3 போல், சிங்கிள் போல் ஆர் டபுள் போல், 4 போல், அந்த மாதிரி அவைலபிள் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய என்ன பார்த்திங்கன்னா ஐசோலேட்டர். ஐசோலேட்டர்னு அதுனா என்ன பார்த்திங்கன்னா, இட் இஸ் ஏ டிவைஸ். ஒரு சர்க்யூட்டை பவர்லேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட் தான் ஐசோலேட்டர். இது நார்மலாக சுவிட்சு தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா there is the 2 types,
சிங்கிள் பிரேக் ஐசோலேட்டர், டபுள் பிரேக் ஐசோலேட்டர். சிங்கிள் பிரேக் பார்த்தீங்களா, இது உங்கள் லெஃப்ட்டில் உள்ளது சிங்கிள் பிரேக் ஐசோலேட்டரோட சிம்பிள், ரைட் சைடில் உள்ளது வந்து டபுள் பிரேக் ஐசோலேட்டரோட சிம்பிள். இது எங்கே யூஸ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, ஹையர் ரேட்டிங் போகிற இடத்துல, இந்த சப்ஸ்டேஷனில் இருக்கும், சப்ஸ்டேஷனில் வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இடத்துல பவரை டிக்ஸ்டைன் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ் தான் ஐசோலேட்டர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய என்ன பார்த்தீங்கன்னா, லைட்னிங் அரெஸ்டர். இட் இஸ் எ டிவைஸ், இட் இஸ் யூஸ்டு டு protect the insulation and conductors of the system from the damaging effect of lightning. அதாவது கண்டக்டரை லைட்னிங்கிலேருந்து காப்பாற்றுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய டிவைசஸ் தான் லைட்னிங் அரெஸ்டர். இந்த லெஃப்ட்டில் இருக்க பார்த்தீங்களா, இது அதோட ஃபோட்டோ வியூ, ரைட் சைடில் உள்ளது சிம்பிள். இந்த மாடூலில் நம்ம என்ன பார்த்தோம்னு பார்த்துட்டிங்கன்னா, ப்ரொடக்டிவ் டிவைசஸ் such as ஃபியூஸ், சர்க்யூட் பிரேக்கர், லைட்னிங் அரெஸ்டர், அதோட எலக்ட்ரிக் சிம்பிள்லாம் பார்த்தோம். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த டிவைசஸ்லாம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதெல்லாம் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய அப்ளையன்சஸ் எல்லாத்தையுமே காப்பாற்ற முடியும். வரக்கூடிய மாடூலில் நம்ம ஜிடிஎஸ், ஜெனரேஷன் அண்ட் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அதோட எலக்ட்ரிக்கல் சிம்பிள்ஸை பார்ப்போம். தேங்க்யூ.